இவ்வளோ ஈஸியாக பர்சனல் லோன் கிடைக்குமா? இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே பர்சனல் லோன் வாங்கலாமா? இவ்வளோ கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பர்சனல் லோன் எடுக்கலாமா? கையில் சம்பளம் வாங்குறேன், எனக்கு பர்சனல் லோன் கிடைக்குமா? இதெல்லாம் பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேப் நேயர்களுக்கு வணக்கம். காமனாக எல்லாருக்கும் தேவையான ஒரு லோனுங்க பர்சனல் லோன். இந்த பர்சனல் லோன் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் இன்னைக்கு முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பர்சனல் லோன் எதுக்காக வாங்குறாங்க, பேங்க்ல எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றதாங்க. என்னென்ன காரணங்கள்லாம் நமக்கு தேவைப்படுதோ, அதாவது நம்மளோட பர்சனல் ரீசனுக்காக, ஒரு படிக்கிறதுக்காக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷனுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு மேரேஜுக்காக இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ், இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி நம்மளோட சொந்த தேவைகளுக்காக வாங்குற லோன் தாங்க இந்த பர்சனல் லோன். சரி, இந்த பர்சனல் லோன் வாங்குறது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற லோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப டிலே ஆகும். ஆனால் இந்த பர்சனல் லோன் மட்டும்தான் ஈஸியாக ஒரு 2லேருந்து 3 நாளுக்குள்ளாரையே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பர்சனல் லோன் வாங்குறதுக்கு என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். முதல் விஷயங்க, இது பர்சனல் லோனுக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த லோன் வாங்கினாலும் பேங்க்ல இருந்து பார்க்குற மிக மிக முக்கியமான விஷயம் இந்த சிபில் ஸ்கோர். ஸோ இந்த சிபில் ஸ்கோர்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே லோன் வாங்கியிருப்போம், அந்த லோனை எப்படி கட்டியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி கொடுக்குற கிரெடிட் ஸ்கோர் தான் இந்த சிபில் ஸ்கோர். பழைய லோனோட ரீபேமெண்ட் ட்ராக் எப்படி இருக்கு, இப்போ நம்ம கரண்ட்லி ஏதாவது லோன் வச்சிருந்தோம்னா அந்த லோன் எப்படி நம்ம கட்டிட்டு இருக்கோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க இந்த சிபில் ஸ்கோர் வரும். இந்த சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருந்தால் நமக்கு பர்சனல் லோன் கிடைக்கும்? மினிமம் ஒரு 700 இருந்தாலே உங்களுக்கு போதுங்க, பர்சனல் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, எனக்கு ஒரு 680 தான் இருக்கு, ஒரு 690 தான் இருக்கு, ஒரு 10-20 கம்மியா இருக்கு, அப்ப எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஃபிக்ஸடா இந்த ஸ்கோர்ல இருந்தா தான் உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கும் அப்படின்னு எங்கேயுமே பாலிசி கிடையாதுங்க. மேபி இந்த பெராமீட்டர் வச்சிருப்பாங்க, ஒரு 680 கம்மியா போனா பண்ண முடியாது, 690 கம்மியா போனா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா ஓரளவுக்கு ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓரளவுக்கு இந்த 10-20 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கரண்ட் லோனோட ரீபேமெண்ட் ட்ராக்கை வச்சு கேஸ் டு கேஸ், இந்த கேஸ்க்கு நம்ம லோன் சாங்ஷன் பண்ணலாமா, இந்த கஸ்டமருக்கு நம்ம லோன் கொடுக்கலாமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஆவரேஜா ஒரு 680 to ஒரு 700 இந்த ரேஞ்சில் இருந்தாலே உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு போதுமானது. ரெண்டாவது, -1ன்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க இந்த சிபில்ல. யாரெல்லாம் இது வரைக்கும் லோனே வாங்காம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் -1ங்க. -1ன்னே அந்த உங்களுக்கு ரிப்போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதான் அந்த சிபில் ஸ்கோர். அப்ப இந்த -1க்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேங்க்ல -1க்கு பண்றது இல்லைங்க, ஒரு சில பேங்க்ல பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்கை பொறுத்து. பாலிசிஸ் அவங்க இதுலயும் மாறிட்டே இருக்கும், ஃபிக்ஸடா இதுதான் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இருக்காது. ஒரு பாலிசி லேட்டஸ்டா அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சில நாள் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமை அதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு லோன் கிடைக்கும். மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததான் வேற என்னெல்லாம் தேவைங்க பர்சனல் லோனுக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல தேவையான விஷயத்த சொல்லிட்டோம், சிபில். ரெண்டாவது இந்த டாக்குமெண்ட், எல்லாருக்கும் இருக்கிற டாக்குமெண்ட்டுங்க, பேன் கார்டு, ஆதார் கார்டு. இது 2 வச்சுதான் உங்களோட தலையெழுத்தையே பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த சிபில் ஸ்கோரை தாங்க சொல்றேன். பேன் கார்டும் ஆதார் கார்டும் இருந்தாலே உங்களோட சிபில் என்னன்றதை பார்த்துருவாங்க. அடுத்ததா தேவைப்படுற டாக்குமெண்ட் உங்களோட சேலரி ஸ்லிப். கடைசியா இருந்த 3 மாசத்தோட வருமான சம்பள சான்றிதழை நீங்க கொடுக்கணும். இல்ல இந்த சம்பள சான்றிதழ் கூட வேற ஏதாவது நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார்ம் 16ன்னு சொல்லுவாங்க, வருமான வரி சான்றிதழ். ஸோ இதுவும் நீங்க கொடுக்கலாம். ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் அந்த 3 மாசம் சேலரி ஸ்லிப் இருந்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் இந்த சேலரி கரெக்டா உங்களோட அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகுதான்னு செக் பண்றதுக்காக லாஸ்ட் 1 இயரோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த சம்பளம் உங்களுக்கு எந்த பேங்க்ல கிரெடிட் ஆகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுக்கணும். நீங்க ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல ஏதோ ஒரு இதுல ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, ஒரு பிரைவேட் பேங்க்ல உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகுது.
அப்போ வந்து நான் பிரைவேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், கவர்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறாங்க. அதனால சம்பளம் கிரெடிட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்கன்னா, எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சம்பளம் கிரெடிட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட்டில் தான் உங்களோட இஎம்ஐயை மேக்சிமம் போட்டு தருவாங்க. அதுதான் அவங்களுக்கு ரீபேமெண்ட் ட்ராக் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் கேட்பாங்க. அதுலேருந்து தான் உங்களோட இஎம்ஐயும் எடுப்பாங்க. சரிங்க, ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாச்சு, சேலரி ஸ்லிப்பு கொடுத்தாச்சு, பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்தாச்சு. ஸோ இது தவிர வேற ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்பாங்களா? இல்லைங்க. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் இது இருந்தாலே போதும், உங்களுக்கு எவ்வளோ லோன் அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 15,000 ரூபாய் டு 25,000 ரூபாய் இருந்தாலே உங்களுக்கு என்பிஎஃப்சிஸ்ல ஈஸியா லோன் கிடைக்குங்க. 25,000 ரூபாயில இருந்து எவ்வளோ சேலரி கிரெடிட் ஆனாலும் உங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் சொன்ன மாதிரி கையில சம்பளம் வாங்குறவங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க. கம்பல்சரி பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனா மட்டும்தான் கிடைக்கும். இல்லை அதுவும் மீறி நான் கையில சம்பளம் வாங்குறேங்க, நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் அது அதுக்கப்புறம் நான் அக்கௌண்ட்ல போட்டுருவேன், வரவு செலவு நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு சில பேங்க்ல ஒரு சில என்பிஎஃப்சிஸ்ல ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அதுல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை 100% சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா அதுல என்ன நீங்க டர்ன் ஓவர் டிரான்சாக்ஷன் காமிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணிட்டு அந்த ப்ரீ அப்ரூவ்டு லோனே உங்களுக்கு காட்டும். ஸோ அதனால இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோன் செக்டாரை மட்டும் தனியாக நாங்கள் ஒரு வீடியோவாக போடுறோம். அதில் நம்ம இதை பற்றி முழுமையாக பார்ப்போம். ஸோ இவ்வளோதாங்க பர்சனல் லோனுக்கு தேவையான டாக்குமெண்ட். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டீங்க, சிபிலும் உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு லோனும் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நம்ம என்னங்க பார்ப்போம், எவ்வளோ சார்ஜஸ் வரும், என்னென்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றது தான். சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லா பேங்க்லையும் வாங்குறது இந்த 2% ப்ராசஸிங் ஃபீ. என்பிஎஃப்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2% கூட இருக்கலாம், இல்லை ஒரு 3% கூட இருக்கலாம். காமனாக ஆவரேஜாக சொல்லணும்னா ஒரு 2-3% ப்ராசஸிங் ஃபீ. டாக்குமெண்ட் சார்ஜ்னு ஒரு 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா ஒரு மினிமம் சார்ஜ் போடுவாங்க. இன்சூரன்ஸ் சார்ஜ் இது பெரிய பெரிய பேங்க்ஸ்ல வைவர் கிடைக்கும், சின்ன சின்ன பேங்க்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. என்பிஎஃப்சிஸ்ல வாய்ப்பே இல்லை, தரவே மாட்டாங்க. ஸோ இதுவும் கேஸ் டு கேஸ் கஸ்டமரோட ட்ராக்கை பொறுத்து தான் கொடுப்பாங்க. மினிமம் இதுலேயும் ஒரு 2-3% வரைக்கும் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் வரும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது சார்ஜஸ் வருமானு கேட்டிங்கன்னா நீங்கள் லோன் வாங்குறதுக்கு இவ்வளோதாங்க வரும். இதை தவிர வேற எதுவும் பெருசாக லோன் வாங்கும்போது பிடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஓகேங்க, சார்ஜஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்? நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி, கவர்மெண்ட் செக்டாரா, பிரைவேட் செக்டாரா, உங்களோட கம்பெனி எம்என்சி கம்பெனியா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா, இதை பேஸ் பண்ணி தாங்க மேக்சிமம் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் ஒரு கிரிட்டீரியாவே வச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் சேலரி பர்சனா இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் ஆவரேஜாக சொல்லணும்னா கவர்மெண்ட் சேலரி இல்லை ஒரு நல்ல கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% இருந்தே கொடுக்குறாங்க. ஒரு சில நேரங்கள் லோன் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும்போது கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றதே நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தாங்க இந்த 12%. இதுவே எல்லாருக்கும் கிடைக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. சிவில் ஸ்கோர் பார்ப்பாங்க, கம்பெனி பார்ப்பாங்க, சேலரி பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்த்து தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு ரேஞ்ச் வேணா நம்ம சொல்லலாம், 12 to 16 பர்சனலோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்பிஎஃப்சிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட இருக்கும், ஒரு 2% 3% கூட இருக்கும். இதுதாங்க பர்சனல் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்குமா என்னன்றது உங்களுக்கே இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தவிர எனக்கு இன்னமும் பர்சனல் லோன்ல டவுட் இருக்கு, இல்லைங்க எனக்கு இனிமேதாங்க நான் பர்சனல் லோனே வாங்க போறேன், நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு லோன் கிடைக்குமா, நான் எங்கே அப்ளை பண்ணட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட மெயில் ஐடியை கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறோம். மறக்காமல் வீடியோவை பார்த்த உடனே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.